வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. வரக்கூடிய புரட்டாசி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நாம இப்ப பார்க்க போறோம். முதல்ல குரு பகவானிலே பார்ப்போங்க. குரு பகவான் கடந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுடைய ராசி மேலதான் இருக்கார். பொதுவா குரு ராசி மேல இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா நல்லது இல்லை. அது ஏன் நல்லது இல்லைன்னா அது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ம குருன்னா என்னது? ஜென்ம குருங்கிறது வனவாசம் போக வைக்கும்னு அர்த்தம். வனவாசம்னா எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும், ஆனா எல்லாத்தையுமே இழந்துட்டு நம்ம தன்னந்தனியா நிக்கிறோம்ல, எதுவுமே இல்லாம நிக்கிறோம்ல, அதுதான் வனவாசம். அதாவது ஒரு சிலர் வீட்டை விட்டே போயிடுவாங்க, ஒரு சிலர் ஊரை விட்டே போயிடுவாங்க, சொந்த பந்தங்களை விட்டு போயிடுவாங்க, ஒரு சிலர் சொத்து சுகத்தை எல்லாம் இழந்துட்டு போய் எங்கேயாவது போய் நின்றுட்டு இருப்பாங்க தேவையில்லாம. அதுதான் அந்த வனவாசம் அப்படிங்கிறது. ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் நிறைய வந்துடும், அதனால அந்த கடன் டார்ச்சர் அதிகமாயிடும். அதனால கூட ஒரு சிலர் வீட்டை விட்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். எது எப்படியோ இழப்புகள் ஏற்படணுங்கிறது விதி. அதனால அந்த மாதிரி நடந்துடும். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த திருமண யோகம் இருக்கான்னா இப்ப திருமண யோகம் எல்லாம் இருக்கு. எப்ப இருந்து 2025 ஏப்ரல் மாசத்துல இருந்து 2026 ஏப்ரல் மாசம் வரைக்குமே திருமண யோகம் இருக்கும். கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சா தாராளமா பண்ணலாம். அப்படி முயற்சி பண்ணாதவங்க இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா கல்யாணம் நடக்கும். ஆனா ஒரு சிலருக்கு அது லவ் மேரேஜா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அரேஞ்ச் மேரேஜை காட்டிலும் கெட்ட பேர் எடுத்து இப்ப கல்யாணம் நடக்கணும்னு இருக்கும் உங்களுக்கு. அதனால லவ் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அதனால ஒரு சிலர் தாய் தகப்பனுடைய பேச்சை மீறி கூட அல்லது தாய் தகப்பனுக்கே தெரியாம கூட திருமணம் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இப்போ ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அதனால நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணாம இருக்கிறது நல்லது. கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. அதோட மிகுந்த மனக்குழப்பம் இருக்கும் நிறைய பேத்துக்கு. அதே மாதிரி எது என்ன செய்யறதுன்னே புரியாது. அதே மாதிரி படிக்கிறவங்களுக்கு கல்வி கெட்டு போயிடும். அது எந்த சூழ்நிலையில் என்ன படித்தாலும் சரிதான். அது சின்ன கிளாஸ் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரிதான், செகண்டரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஹையர் செகண்டரி படிச்சுக்கிட்டு இருந்தாலும், அல்லது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட, அல்லது வேறு ஏதாவது கோர்ஸுகள் படிச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த படிப்பை தொடர முடியாமல் டிஸ்கண்டினியூ பண்ணுறோம்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் பல பேர்த்துக்கு நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால அப்படி எதுவும் டிஸ்கண்டினியூ பண்ணுற மாதிரியான செயல்களை செஞ்சிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு படிக்க பாருங்க. அப்படின்னா தான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். அதே மாதிரி ஒரு சில மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல காலேஜில் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிடுவாங்க, கெட்ட பேர் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல காலேஜ்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வேற பையனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அல்லது பசங்களே பொண்ணுகளே என்ன பண்ணுவாங்க, நான் இந்த ஸ்கூல்ல படிக்கல, அந்த ஸ்கூல்ல படிக்கல, இந்த ஹாஸ்டல்ல இருக்கல, என்னை வேற ஹாஸ்டல்ல சேர்த்து விடு, வேற ஸ்கூல்ல சேர்த்து விடு, இந்த மாதிரியான தொந்தரவெல்லாம் கூட கொடுக்கறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இருக்கும். அதே மாதிரி எவ்வளவுதான் நம்ம முயற்சி எடுத்து படிச்சா கூட அந்த படிப்புல கவனம் செலுத்த முடியல, அந்த கவன சிதறல்கள் ஏற்படுது. அதே மாதிரி நிறைய மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியல. இந்த மாதிரி ஜென்ம குருங்கிறது நம்மளை நிறைய விஷயத்துல அலக்களிப்பு பண்ணுது. சரி, இந்த ஜென்ம குரு எப்ப விலகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2026 ஏப்ரல்ல தான் விலகும். அப்ப அது வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதுக்கு இடையில உங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கு. அது என்ன பிரேக் அப்படின்னா, வரக்கூடிய புரட்டாசி மாசம் 22ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா கடகராசிக்கு போயிடுவார். அப்ப கடகராசிக்கு அவர் போனதுக்கு அப்புறமே உங்களுக்கு அந்த ஜென்ம குருங்கிறது விலகிடும். எவ்வளவு நாளைக்கு விலகும்னா 3 மாசத்துக்கு மட்டும் தற்காலிகமா விளையும். அப்ப இந்த புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, அந்த மார்கழி ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் அப்படி வச்சுக்குவோம். அந்த தேதி வரைக்கும் அந்த ஜென்ம குருங்கிறது விலகிடும். அது விலகுனா உங்களுக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா நல்லா இருக்கும். என்ன விஷயத்துல நல்லா இருக்கும்? பிரிஞ்சிருக்கிற குடும்பம் ஒண்ணு சேரும். நிறைய பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அது கணவன் மனைவி பிரிவினையா இருந்தாலும் சரிதான், தாய் தகப்பனுடைய பிரிவினையா இருந்தாலும் சரிதான், அல்லது குடும்பத்துல ஏதோ ஒரு பிரிவினையா இருந்தாலும் சரிதான். அந்த பிரிவினை நீங்கி குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படுறதுக்குடைய வழியை அந்த குரு கொடுப்பார். பிரிஞ்ச குடும்பங்களை சேர்த்து வைப்பார், அந்த வேலையை செய்யும். அதுபோக பொருளாதார விருத்தி ஏற்படும்.
அப்ப காசு பணம் வந்து நல்லா கிடைக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். தொழில் ஓடாதவங்களுக்கு தொழில் நல்லா ஓடும், சிறப்பா ஓடும். தொழில் மூலமா நல்ல ஆதாயம் கிடைக்கும், தொழில் விருத்தி ஏற்படும், தொழில் இருக்கிற போட்டி பொறாமை எல்லாமே நீங்கும். அதுக்கப்புறம் கடன் காட்சிகள்லாம் அடையுமானா கண்டிப்பா அடையும். ஏன்னா வருமானம் நல்லா இருக்கும்னு நான் சொல்றேன்ல, அதனால கடன் காட்சிகள் அடையும். சரி, எந்த விதத்துல வருமானம் வரும்? வேலை செஞ்சா வருமானம் வரும், தொழில் செஞ்சா வருமானம் வரும். நம்ம யார்கிட்டயோ கொடுத்துருக்கோம் காசு, நீண்ட காலமா வரல, இப்ப போய் கேட்டா கிடைக்கும். பேங்க்ல லோன் கேட்டா கிடைக்கும், வெளியில போய் யார்கிட்டயோ கடன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துல பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். அதே மாதிரி இந்த மாணவர்களுக்கு கல்வியில இருந்த பாதிப்பு வந்து விலகிடும். அப்ப இனிமேல் வந்து ஒரு 3 மாசத்துக்கு கல்வியில வந்து பெரும் பாதிப்புகள் வந்து இருக்காது. அப்ப படிக்கிற மாணவர்கள் நல்லா படிக்கலாம், எந்த தொந்தரவும் இருக்காது. அதே மாதிரி படிப்பை நிறுத்திய மாணவர்கள் கூட, அதாவது டிஸ்கண்டினியூ பண்ண மாணவர்கள் கூட மறுபடியும் படிக்கிறதுக்குடைய சந்தர்ப்பத்தை உங்களால உருவாக்க முடியும், படிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல குரு 2ல் இருக்கிற போது சகல பாக்கியங்கள் கிடைக்கும், சகல செல்வ சுகங்கள் கிடைக்கும். அப்ப இப்ப இருந்து 3 மாசத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லா விஷயமும் நல்லா இருக்கும். அதனால கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. 3வது இடத்துல சுக்கிரன் இருக்கு. 3வது இடத்துல சுக்கிரன் இருந்தா ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம், அல்லது ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கலாம், அல்லது ஒரு வீடை கொடுத்துட்டு இன்னொரு வீடு கட்டலாம். அந்த மாதிரியான பலன்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள், சொகுசு பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், எலக்ட்ரானிக் பொருள்கள் இதெல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய யோகம் இந்த மாசம் இருக்கு. அதுபோக ஏதாவது சொத்து சுகம் வேணும்னாலும் நம்மளால வாங்க முடியும். அது நில மாதிரியான சொத்துக்களா இருந்தா கூட நமக்கு கிடைக்கும், நீங்க முயற்சி பண்ணலாம். தாயாருக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். தாயாருக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள், பம்பு வழக்குகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாசம்தான் இந்த மாசம். செவ்வாய் பகவான் வந்து 5வது இடத்துல இருக்கிறது ராஜ யோகத்தை கொடுக்கும். ஏன்னா அவர் 11ஆம் அதிபதி 11வது இடத்தையே பார்ப்பார். அப்ப நினைச்ச காரியம் எல்லாம் இந்த மாசத்துல வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு. அதாவது முதல் குழந்தைனாலும் சரிதான், 2வது குழந்தைனாலும் சரிதான், அடுத்தடுத்த குழந்தைனாலும் சரிதான், அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்குரிய அமைப்புகள் இருக்கு. இந்த மாசம் ஒரு சிலருக்கு குழந்தை பிறந்துடலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இந்த மாசம் இருக்குங்க. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 9வது ராசியில தான் இருக்காரு. பொதுவா சனி வந்து 9வது இடம் எப்பயுமே வலிமையா இருக்கக்கூடாதுங்க. 9வது இடம் வலிமையா இருந்தாலே அடிக்கடி ஒரு இடத்துல வேலை பார்க்க முடியல, அடிக்கடி வேலை மாறுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதே போல ஓன் பிசினஸ், சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அந்த தொழில் வந்து சுமாரா தான் இருக்கு. அது சனியினால சுமாரா இருக்கும். ஆனா இப்ப குரு அதிசாரத்துல வர்றதுனால உங்களுக்கு தொழில் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப வெளிநாடுக்கு போறது, விசா வாங்குறது, பிஆர் வாங்குறது, வெளிநாட்டில் வேலை, பிஸ்னஸ், இந்த மாதிரிலாம் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும், நீங்க பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும்னா நீங்க எடுக்கலாம். அதே போல சனி பகவான் பலம் பெற்று ராகுவோட சேர்ந்திருக்காரு பாருங்க. இந்த மாதிரி இருந்தாலே அப்பாவோட வந்து கருத்து வேறுபாடு வந்து ஒரு சிலர், இல்லைன்னா அப்பாவுக்கு வந்து அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போறதுக்கான சூழ்நிலைகள் மட்டும் இருக்கும். அதே மாதிரி தாயாருக்கு இந்த மாசம் வந்து இந்த சளி, இருமல், காய்ச்சல் அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி மட்டும் ஏதாவது வந்து போறதுக்குரிய ஒரு அமைப்பு வந்து இருக்கும். அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் வந்து இந்த மாசம் வந்து உங்களுக்கு வெற்றியில முடியுங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியம்னா அரசாங்கத்துல போய் ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்குறதா இருந்தாலோ, டாக்குமெண்ட் வாங்குறதா இருந்தாலோ, அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் இந்த மாதிரி உங்களுக்கும் உங்க வீட்டுல இருந்தாலோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா வந்து முடியும். அதனால அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள் அல்லது அரசாங்க சம்பந்தப்பட்ட நன்மைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த மாசம். ஆக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் வந்து இந்த மாசத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் தொந்தரவு செய்யும். யாருக்குன்னா இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கவங்களுக்கு
கண்டிப்பா ராகுதசை நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். அல்லது திருவாதிரை நட்சத்திரத்துல சிலர் பிறந்தவங்களுக்கு ராகுதசை நடக்கும். புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் பிரச்சனை இருக்காது, ராகுதசை வராது. ஸோ அப்ப ராகுதசைங்கிறது வந்தா எத்தனை வயசு உள்ளவங்களுக்கு வரும் அப்படின்னா, ஒரு 22 வயசு அப்படி வச்சுக்குவோம். அதுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ராகுதசை இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய சிரமங்கள் இருக்கும். இப்ப நான் நல்லா இருக்கும்னு சொன்னா கூட நல்லா இருக்கும், இருந்தாலும் ஏதோ ஒரு சிரமங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த வீடியோ பதிவுல வந்து அந்த ராகுதசைக்கான பலன்களை என்னால் முழுக்க சொல்லிக் கொடுக்க முடியாது, ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட். அந்த ராகுதசைக்கான வீடியோ வந்து இந்த வாரத்துல இருந்து போஸ்ட் பண்ண போறோம். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல படிப்பு சம்பந்தப்பட்டது, வேலை சம்பந்தப்பட்டது, பொருளாதாரம், இப்படி எல்லா விஷயமுமே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயத்த. அதை ராகுதசை நடக்கிறவங்க கண்டிப்பா அந்த வீடியோலாம் பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு விமோச்சனமே பிறக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். நீங்க முன்னேறி போறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும். ஏன்னா அந்த வீடியோவில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாங்கிறது வரைக்கும் அதுல சொல்லியிருப்போம். அதனால உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை பார்க்கணும்னா நீங்க தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது கூடவே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறங்க. அப்படின்னா தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து தொடர்ந்து வரும். ஏன்னா ராகுதசையினுடைய வீடியோ வந்து பல வீடியோ இருக்கும். அதை பூரா நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எல்லா வீடியோவையும் பார்க்குற போது விஷயங்கள் வந்து புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உயர்வுகள் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அதோட என்னோட வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி நீங்க கேட்கறதா இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்கலாம். அப்படி கேட்கிற போது உங்களுடைய பேரு, பிறந்த தேதி, மாசம், வருஷம், பிறந்த நேரம், ஊர் பேரு, இதை மட்டும் நீங்க கண்டிப்பா அனுப்பணும். கமெண்ட்லேயே நீங்க போடலாம். கமெண்ட்ல போட்டுட்டு ஏதாவது ஒரு கேள்வி மட்டும் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். ஆனா அடுத்தடுத்த கேள்விகள் நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு பதில் சொல்றதுக்கான ஒரு நேரம் இருக்காது, கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அதனால முக்கியமான கேள்வி கேளுங்க, கண்டிப்பா வந்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.